வாழ்க்கை பயணத்தோட நாளுட்டு ஜிம்முக்கு போனிய ப்ரோ என்னாச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. திருவிழா காலங்கள்ல காலையிலயும் சாயங்காலமும் திருப்பலியும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். நான் தான் கீபோர்ட் மாஸ்டர். கரெக்ட்டா ஒரு 5:30க்கு கோயிலுக்குலாம் போயிட்டு கீபோர்டு, மைக், பாக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 6 மணிக்கு மாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் மாஸ்க் இருக்கும். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அம்மா பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. நானும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அம்மா சில டைம் அவங்களே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில தான் ட்ரம் எல்லாம் செட் பண்ணி தான் இருக்கு. சின்ன குடத்த வச்சு எடுத்து ஊத்திருவேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். எப்பவும்லாம் பண்ண மாட்டேன். காலையில ரஸ்க்கும், டீ அந்த அளவு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாள ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு வாங்கின ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதான் அந்த அளவு சூடு பண்ணி ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ நீங்கள் கண்டென்ட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் கண்டென்ட் போட்டாலும் நம்மளை பிடிக்கிறவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்கும். கரெக்டு தானே? அதனால நம்ம என்ன தான் கண்டென்ட் போட்டாலும் நிறைய பேர் நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறத விட நம்மளை பிடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. கரெக்டு தானே? அது கொஞ்சம் அன்பு கிடைச்சாலும் நமக்கு போதும். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதில் பணம் கிடைக்கும்னு முதல்ல நான் வரவே இல்லை. நிறைய சொந்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சது. அதே மாதிரி எனக்கு நிறையாவே கிடைச்சிருக்கு. என்ன வாழ்த்துற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி என்ன சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு அக்கா வீட்டில் டீயும் குடிச்சிட்டு 5:30க்கு கொயர் இருந்து அந்த கொயர் ப்ராக்டிஸே முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு திரும்பியும் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சு நாளை முடிச்சிட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு இன்னும் ஜிம்முக்கு போவேன். சரியா?